வணக்கம். ஆயுஷம் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கிராஸ் மேஜர் கேஸ் ஒன்று 2 நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தேன். அந்த கிராஸ் மேஜர் பதிவு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நோட் கொடுத்துருப்பாங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் சீரியல் நம்பர் 404 ரிவைஸ்டு லிஸ்ட் ஆஸ் பர் மெரிட் கொடுத்துருப்பாங்க. இந்த 404 மாற்றத்தின் அடிப்படையில் கூட இந்த கேஸ் வந்து முகாந்திரங்கள் இருக்குது. இப்போதைக்கு பிரச்சனை எங்கன்னா 402வது ரேங்க்கில் இருக்கும். இந்த கேஸோட நம்பரும் அந்த ஆசிரியர் பெயரும் கூட நான் இதில் பதிவு பண்ணுறேன். 4ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வர மாதிரி தெரியுது. அப்போது நமக்கு 3ஆம் தேதி கேஸ் லிஸ்ட் ஆகும். இதுதான் ரெட் பெட்டிஷன் நம்பர். உங்களுக்கு இது நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்சால் நானும் பதிவு பண்ணுறேன். ரெட் பெட்டிஷன் நம்பர் 24661204, அதுக்கப்புறம் 269986 2024, அப்புறம் 26987 26988 26989. ஸோ இது நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 878818. ஸோ இதுதான் வழக்கோட ரெட் பெட்டிஷன் நம்பர். ஆசிரியர் திருநாவுக்கரசு இதை ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த வழக்கோட ப்ரேயர் வந்து உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்றேன். இது இருக்குது பாருங்கள். இது வந்து ஒட்டுமொத்தமாக செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் எல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை. நம்ம டிஆர்பி வெளியிட்ட அந்த ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை குவாஷ் பண்ண சொல்கிறாங்க. இப்போது 1/8/2024 வெளியிட்ட ரிவைஸ் லிஸ்ட்டில் 402வது பிளேஸில் இருக்கிறவர் இதை குவாஷ் பண்ண சொல்கிறாங்க. என்ன ரீசன் பாருங்கள். காலிங் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் டிஆர்பி தான். ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் டேட்டட் 1/8/2024 and quash the same, and accordingly directing he third respondent to issue the fresh provisional selection list as per the educational qualification mentioned in the notification. இதை தான் குறிப்பிடுறாங்க. டிஆர்பிக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, 1/8/2024 கொடுத்த லிஸ்ட்டை வந்து குவாஷ் பண்ணிடுங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதில் புதுசாக இஷ்யூ பண்ண சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில்னா, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஸ் பர் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மென்ஷன்ட் இன் த நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷனில் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொன்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் லிஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கான்சிக்வெண்ட்லி செலக்ட் அண்ட் அப்பாயிண்ட் த பெட்டிஷனர் டு த போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர் இன் ஹிஸ்ட்ரி அண்டர் த பிசி தமிழ் மீடியம் டர்ன். ஸோ பெட்டிஷனர் திருநாவுக்கர் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது பிசி தமிழ் மீடியம் டர்னில் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸில் அவரோட பேர் வரலை. ஸோ இவரோட பேர் வராததுக்கான காரணம், இவருக்கு மேலே இருக்கிற ஆசிரியர்கள் இந்த கிராஸ் மேஜரில் படிச்சுட்டு வந்திருக்க ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ கிராஸ் மேஜர் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு. அதன் பிறகு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரி ஆசிரியர்களை தேர்வு செய்யாதனால இவருடைய பிசி தமிழ் மீடியம் டர்ன் வந்து வாய்ப்பு இழந்திருக்கு. அதனால் இவர் வழக்கு கொடுத்துருக்கார். இதுதான் இந்த வழக்கோட தன்மை. 4ஆம் தேதி பார்க்கலாம். நீங்களும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இந்த வழக்கு நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். இதுதான் வழக்கோட தன்மைங்க. இது வந்து ஒட்டுமொத்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டையும் ஹோல்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் இல்லை லிஸ்ட்டை திரும்பவும் கொடுங்க ஹிஸ்ட்ரிக்கு மட்டும். அதுவும் இவருக்கு வந்து பிசி தமிழ் மீடியம் டர்னில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யுங்க அப்படின்றது தான் டைரெக்ஷன். அதனால் கவுன்சிலிங்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. பார்க்கலாம் தொடர்ந்து. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர.